நீங்கள் இந்த பேட்ச் ஒர்க்லாம் எப்படி சமாளிப்பீங்க? இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, இப்போ நெல்சன் அண்ணன் இருக்காருன்னா அவர்கிட்டேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஜெயிலர் பார்ட் 2 எடுக்கிறாங்க. இந்த படத்துக்கு நீ தான் நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் அவர் போடுறாரு. லவ் டுடே பார்ட் 2ல நீங்கள் தான் அடிக்கணும்னு ஆள் மேலே ஆள் அனுப்பிச்சு பிரதீப் கூப்பிட்றாரு. 2 பேர்ட்டையும் எப்படி சொல்லி நீங்கள் பேட்ச் பண்ணுவீங்க? 2 பேருமே என்னை புரிஞ்சுக்கணும்ப்பா. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன நெல்சா? ஸோ 2 பேர்ட்டையும் வாங்கி வேற ஒரு படத்துக்கு போயிருவீங்க. இப்படி சொல்லி தான் நீ உட்கார வச்சுருக்கிற எல்லாரையும். கோலமாவு கோகிலா பார்ட் 2ல மறுபடியும் நான் தான் ஹீரோயினா பண்ணுவேன் அப்படின்னு நயன் மேம் ரொம்ப உரிமையாக கேட்குறாங்க. பார்ட் 2லயாவது நான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா மேம் உரிமையாக கேட்குறாங்க. 2 பேருக்கும் எப்படி பேட்ச் பண்ணீங்க? பார்ட் 2ல 2 ஹீரோனி இருக்கட்டும். அவங்க தானே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஹீரோனி, அவங்க தானே அந்த படத்தில். ஓகே, அவங்க நயனே வந்து அவங்களே நடிக்கணும் கண்டிப்பாக. ஓகே. அடுத்த படத்தில் என் படத்தில் வந்து தம்பியா நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை அஜித் சார் கேட்குறாரு. அப்புறம் வந்து சிஎஸ்கே டீமில் நீ என் டீமில் வந்து கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி கூப்பிட்றாரு. 2 பேர்கிட்டையும் எப்படி பேட்ச் பண்ணுவீங்க? ஆக மொத்தம் நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்களாடா எவனையும். தலை 2 தலைக்கும் பாதி குத்தலாம், தளபதியாக மாற்றிக்கலாம். 2 பக்கம். ஓகே, தேங்க்யூ.